சைனாவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் நர்வ் சென்டர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னு சொல்லிட்டு உற்பத்தி திறன் கொண்ட பகுதிகளே நகரங்களே இருக்குது. அதுவும் சைனாவோட வீக்கஸ்ட் பாயிண்ட் வந்து கீழே கடலை ஒட்டி சவுத் சைனா சி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஷாங்காய், காங்ஸு இது மாதிரி போன்ற பகுதிகள். இது எல்லாத்தையும் நம்ம அடிக்க முடியும். அவங்க உற்பத்தி திறனே இல்லாமல் பண்ணிட முடியும். ரெண்டாவது, அவங்க ராணுவம் நம்மளை வந்து மோதணும்னா ஹிமாலயாக்களில் வந்து மோதணும், டிபெட்டை தாண்டி வரணும். டிபெட்டில் ஒரு கிளர்ச்சி வெடிச்சதுன்னா, டிபெட்டில் மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் டிபெட்டில் கிளர்ச்சி வெடிச்சதுன்னா அந்த ரூட்ஸை பிளாக் பண்ணாங்கடான்னா சைனா ராணுவம் சண்டை போடக்கூடிய தன்மை கொண்ட ராணுவமானு பார்த்தா இன்னைக்கு இல்லை. சைனாவோட உள்நாட்டு கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிஞ்சிட்டு இருக்கு. அவங்க ரியல் எஸ்டேட் டோட்டலாக அவுட்டு, உற்பத்தி திறன் மெதுவாக கம்மியாயிட்டு இருக்கு, அவங்களோட மக்கள் தொகை நாளுக்கு நாள் வீழ்ந்துகிட்டு வருது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் 30 ஆண்டுகளில் சைனாவோட மொத்த மக்கள் தொகை பாதியாயிடும் சொல்கிறாங்க.